இந்த தமிழ் வருடத்தில் மீன ராசி நேயர்களுக்கு சொந்த தொழில் எப்படி மேம் இருக்கு? மீன ராசி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2.5 வருஷத்துல பார்ட்னருக்குள்ளேயே வந்து நிறைய பிரச்சனைகள், நிறைய பிரிவினைகள் அந்த மாதிரியெல்லாம் இருந்திருக்குங்க. எனக்கு வந்து ஆளுகளே செட் ஆக மாட்டேங்கிறாங்க. கம்பெனியில் வேலை செய்கிறதுக்கு என் கூட பார்ட்னராக இருக்க ஆளுகளே யாரையும் நம்ப முடிய மாட்டேங்குதுங்க. நிறைய பேர் வந்து மறைமுகமாக நிறைய விஷயங்கள பண்ணி வச்சுட்டு போயிடுறாங்க. அவங்களே நம்மளுக்கு எதிரியாக மாறிடுறாங்க. அந்த மாதிரியெல்லாம் புலம்பிகிட்டு இருந்த நபர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வருஷத்தில் நல்ல ஒரு பார்ட்னர் உங்களுக்கு வந்து அமைவாங்க. அதே மாதிரி வேலையாட்களும் அமைவாங்க. அதன் மூலயமா உங்களுக்கு வந்து தொழில் வந்து நல்ல லாபகரமாக கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக அமையும்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த மாதிரியெல்லாம் ஒரு லாபத்தை நோக்கி தொழில் ஓடிக்கிட்டு இருக்கிற சமயத்தில் கொஞ்சம் குடும்ப நபர்களிடம் கொஞ்சம் சொந்த பந்தத்திடம் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுக்க முடியாது. அப்போ இதனால என்னாகும் அப்படின்னா, குடும்ப நபர்களிடம் வந்து கொஞ்சம் மனசஞ்சலங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது முன்னாடியே தெரிஞ்சதுனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, குடும்ப நபர்களுக்காக நீங்கள் டைம் ஒதுக்கிடணும். ஒரு 2 ஹவர்ஸா 3 ஹவர்ஸா அது வந்து குழந்தைகளுக்காக, தன்னோட ஒய்ஃப் கூட பேசுகிறதுக்கு, அம்மா அப்பா கூட பேசுகிறதுக்கு அப்படிங்கிறத ஒதுக்கிட்டு உங்களோட தொழிலை கொண்டுட்டு போனீங்க அப்படின்னா, நீங்கள் எதை சார்ந்துமே மன வருத்தப்பட வேண்டியதில்லை. தொழிலும் ஆட்டோமேட்டிக்காக வளர்ச்சி அடையும், ஃபேமிலியும் சிறப்பாக இருக்கும்.